ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. வாசிப்போம். நாம் வாசித்ததான சங்கீதம் 46ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிப்போம். 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த நகரத்தை சந்தோஷிக்கிறதாக இருக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் இந்த நகரத்தின் மத்தியிலே நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் இந்த நகரத்துக்கு வேண்டியதான சகாயத்தை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்கிறதான சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறார். அவர் விசேஷமான துணை உள்ளவராக இருக்கிறார். பூமியிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மளுக்கு விசேஷமான சகாயத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆதலால் நாம் பயப்பட மாட்டோம். இந்த தேவன் எங்கே இருக்கிறார்? இந்த தேவன் எங்கே இருக்கிறார்? ஏதோ ஒரு தூரமான ஒரு பர்வதத்தில் வாசம் செய்கிறாரோ, இல்லாவிட்டால் அநேக மைல்களை தாண்டி, அநேக மலை பள்ளத்தாக்கு, அநேக கடல்களை தாண்டி ஏதோ பூமியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறாரோ? இல்லை. தேவனை ஆராதிக்கிறதான அந்த எருசலேம் நகரத்தின் மத்தியிலே தேவன் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய கர்த்தராகிய தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறதான மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீர் பாக்கியமான ஜனங்கள், இஸ்ரவேலே நீங்க அதிர்ஷ்டமான ஜனங்கள். ஏனென்றால் உலகத்தில் எந்த ராஜ்யம், எந்த ஜனம் தேவனை தங்களுக்கு எவ்வளவு சமீபமாக வைத்து கொண்டவராக இருக்கிறார். நாம் எப்பெல்லாம் அவரை கூப்பிடும் போது, இதோ நான் உனக்காக இருக்கிறேன், இதோ நான் உனக்காக கிரியை செய்கிறேன், இதோ உனக்கு வேண்டியதான காரியத்தை நான் நடப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறதான தேவன் வேற யாருக்கும் இல்லை. ஹல்லேலூயா. இது நம்மளுடைய தேவனுடைய ஒரு விசேஷ தன்மை. ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மளுக்காக காரியத்தை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 6ஆம் மாதத்தின் 2ஆம் கர்த்தருடைய நாளிலும், நம் தேவனுடைய 3ஆம் கர்த்தருடைய நாளிலும் நம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட என்ன பண்ணுகிறேன்? வாசம் செய்கிறவனாக, நான் உனக்குள்ளே வாசம் செய்கிறவனாக இருக்கிறேன். உனக்கு வேண்டியதான காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். அதிகாலையிலே நீ எனக்கு தேடும்போது, அதிகாலையிலே நீர் என்னை தேடும்போது உனக்கு வேண்டியதான காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். அவ்வாறு இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மளுடைய ஜவாப்தாரி, நம்மளுடைய காரியம் என்னவென்றால், இந்த தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். தேவன் நம்மளோடு இருக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். நான் உனக்காக வேண்டியதை செய்வேன் என்று சொல்றதுக்காக, உனக்காக வேண்டியதை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தேவனுக்கு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்தின் பிரகாரமாக போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பிடித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறவராக இருப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மாதத்தின் 2ஆம் வாரம், செகண்ட் சண்டே நம்ம என்ன பண்ணுகிறோம்? யோவானின் சுவிசேஷத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசேஷமாக இந்த வருஷத்தில் யோவானின் சுவிசேஷத்தின் 2ஆம் பாகத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். 2ஆம் பாகத்தில் இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஃபியூச்சரில் பெந்தேகோஸ்து நாளிலே யார் சபையை ஃபார்ம் பண்ணுறாங்களோ, இந்த புரோட்டோ சர்ச், யார் இந்த சபையை உண்டாக இருக்கிறார்களோ, இந்த ஜனங்களுக்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் கற்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் என்ன பண்ணோம்? நாம் தியானித்தவர்களாக இருந்தோம். என்னது? கடந்த நாட்களை நாம் பார்த்தோம். என்னது? நீ தேவனுடைய சீஷராக இருந்தால் இயேசு
எப்படி அன்பு கூர்ந்தாரோ அவ்வாறு அந்த விதமாக நீ அன்பு கூறுறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, போன வாரம் நம்ம போன மாதத்தில் நாம் பார்த்தோம், இயேசு உன்னோடு இருக்கிறபடியால், தன் சீஷர்களோட தேவன் இருக்கிறபடியால், தன்னுடைய ஆவியானவரின் வரத்தை, the gift of the Holy Spirit, ஆவியானவருடைய கிஃப்டை தேவன் கொடுத்தபடியால் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, தேவன் தன்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறவராக இருப்பார். இது உலகம் கொடுக்கிறதான ஷலோமாக இல்லை, உலகம் கொடுக்கிறதான சமாதானமும் சௌக்கியமாக இல்லை, இது தேவனே இருந்து கொடுக்கிறதான சமாதானமாக. இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறதான காரியம் என்னவென்றால், நீ சீஷன் என்று அழைக்கப்படுகிறவனாகிறான், ஆதலால் நீ என்னோடு நிலைத்து நிற்கிறவனாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் சீஷத்துவத்தின் the basic aspect of discipleship. சீஷத்துவத்தின் முதல் காரியம் என்னவென்றால், அது என்னவென்றால் இயேசுவோட இருக்கிறதான காரியம். டு பி வித் ஜீசஸ், இயேசுவோட இருக்கிறதான காரியம். தேவன் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறதான காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பிலே நீ நிலைத்து நிற்கிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்து நிற்கிறவனாக இருக்க வேண்டும். நாம் வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நாம் வாசிப்போம். எல்லாரும் பைபிளிலே நாம் திருப்பிக் கொள்வோம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம், John 17 chapter verse 15 to 18. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். டிவியில் போடுங்க. அக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஜோரா. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாகத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், அடிக்கடி நாம் வாசிக்கிறவர்களாக. என்ன காரியம், இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். என்னது, ஆண்டவரே, நான் உலகத்தில் இல்லாதவனாக இருக்கிற பிரகாரமாக இவர்களும் தேவனுடைய ஜனங்களும், தேவனுக்காக வேர்பிரிக்கப்பட்டதான ஜனங்களும், இவரும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் இவர்களை என்ன பண்ணும், பகைக்கிறதா இருக்கும். The world hates God's disciples. The world hates Christ's disciples. எதற்காக? இவர்கள் உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. தேவனே, உலகத்தை இவர் சேர்ந்தவர் அல்ல என்று சொல்லி இவங்களை அப்படியே பரலோகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. இவங்க உலகத்தை தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கும்போது தீங்குல இருந்து, பொல்லாப்புல இருந்து இவங்க என்ன பண்ண வேண்டும், பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. They should be protected from the evil one. தீங்குல இருந்து, பொல்லாப்புல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இவர்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசுவானவர் உலகத்திலே எப்படி வெளிச்சமாக இருந்தாரோ அதே வண்ணமாக இயேசுவான தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுகிறேன், இவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், உலகத்திலே அனுப்புகிறவனாக இருக்கிறேன். ஆனால் உலகத்துக்கு அனுப்பும்போது இயேசுவின் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுக்காக, இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறதுக்காக எல்லாருனாலும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. டு பி an ambassador, ஒரு தேசத்தின் ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும் என்றால், இப்போ நம்மளுடைய தேசத்தின் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறதான எஸ் ஜெய்சங்கர், எல்லா இந்தியாவோட எல்லா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவர் என்ன பண்ணுவார், இன்டர்நேஷ்னல் இதில் பேசுகிறவராக இருப்பார். அவருக்கு விசேஷமான ட்ரைனிங் இருக்கிறதாக இருக்கும். அவர் பேசுகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கவனிக்கிறவர்களாக இருக்கும். அவர் என்ன துணியை போடுறார், அவர் போட்ட துணியில் எல்லாம் பட்டனு போட்டிருக்கா, அவர் நல்லா முடி வெட்டி நல்லா டீசெண்டாக இருக்கிறாரான்னு எல்லா தேசத்தில் இருக்கவங்களும் பார்க்கிறவராக இருப்பாங்க. எதற்காக? இவர் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது, இவர் மைக்கு பிடிக்கும் போது வெறும் ஜெய்சங்கருடைய காரியத்தை பேசல, அவர் இந்தியாவுடைய 1.4 பில்லியன் 140 கோடி மக்கள் சார்பாக என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை என்றால், இயேசுவானவர் தன்னுடைய சபைக்காக எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், உண்மையான தேவனை பார்க்க வேண்டும் என்றால் யாரை ஜனங்கள் பார்க்க வேண்டும், சபையை தான் பார்க்கிறதாக
இருக்க வேண்டும். தேவன் யார்? இயேசு ஜீவன் கொடுக்கிறார், இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். இவர்கள் தேவனால் சேர்ந்தப்பட்டதான ஜனங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் ஜனங்க எங்க போய் பார்க்கணும்? சபையை தான் பார்க்கிறதாகும். இந்த சபை நான் சொன்ன வண்ணமாக ஒரு அம்பாசிடர் பட்டனு போடாம தலை சீவாம தூங்கி எழுந்து வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நின்னா அவரை மாத்திரம் ஜனங்க சிரிக்க மாட்டாங்க, அந்த ஃபுல் தேசத்தையே சிரிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் பரிசுத்தமாக இருக்கிற பிரகாரமாக தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் பாருங்களேன். 17ஆம் வசனத்தில் பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியமானதாக. பிரியமான தேவனுடைய ஆராதனை செய்கிறோம் உண்மை, தேவனை துதிக்கிறோம் உண்மை, தேவனுக்காக அநேக தொண்டுகளை செய்கிறோம், அநேக நற்காரியங்களை செய்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் இயேசுடைய சீஷனாக டு பி a representative of God, of Christ, கிறிஸ்துவின் ஒரு அம்பாசிடராக ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறதான பரிசுத்தம் இருக்கிறதாக இருக்கும். எப்படி ஆக முடியும் என்றால் அவருடைய வசனத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிக்கிறதாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கடைசி நாட்களில் தேவனுடைய வசனத்துக்கு அநேகர் என்ன பண்ணுகிறதில்லை? முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. எதற்காக? நம்ம ஒரு வருஷமாக, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை நாம் வாசித்தோம். போன வருஷம் யோவானின் சுவிசேஷம் முதல் பாகத்தை வாசித்ததாக இருக்கும். இந்த வருஷம் யோவானின் சுவிசேஷம் 2ஆம் பாகத்தை வாசிக்கிறதாக இருக்கும். எதற்காகவென்றால் சபை வெறும் கூட்டம் கூடுகிறதான இடமில்லை. 4 பேர் கூட்டம் கூடி ஒரு நல்ல காரியத்துக்காக, இப்போ நாளைக்கு அண்ணனுக்குடைய பையனுக்கு நல்லது காரியம் நடந்துச்சுன்னா இன்னொரு 200 பேர் என்ன பண்ணுவாங்க? ஐஜிஎம் சர்ச்லேருந்து வருவாங்க. அதுக்காக நான் சர்ச்சுக்கு போகிறேன். இல்லைன்னா என்னதோ நான் இந்துக்காரன் கோயிலுக்கு போகிறான், முஸ்லீம்காரன் மசூதிக்கு போகிறேன், ஜெயினுக்காரன் அவனுடைய கோயிலுக்கு போகிறான், அது பிரகாரமாக நான் ஞாயிற்றுக்கிழமை நானும் ஒரு இடத்துல அட்டெண்டன்ஸ் போடணும். அந்த மாதிரி சபையில் தேவன் சபை எதற்காக சேர்க்கிறார் என்றால், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வரத்தை, the gift of the Holy Spirit, ஆவின் வரங்களையும் ஆவின் கிருபையும் எதற்காக கொடுக்கிறார் என்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் என்னவாக இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்கும். இயேசுவான ஒரு இருளான உலகத்தில் எப்படி வெளிச்சமாக வந்தார், just like how Christ came as a light into the world, சபையும் இருளான உலகத்திலே வெளிச்சமாக இருக்கும். இந்த சபை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் இதோடைய கிளீனிங் ஏஜென்ட், இதை பரிசுத்தமாக்குறதான காரியம் என்னவென்றால் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா! தேவனுடைய வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கள்ள போதனைக்கும் மனுஷருடைய வீண் பேச்சுகளுக்கும் இடையூறாய் விழாதீர்கள். தேவனுடைய பிரசங்க வேளை அது ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் என்னோட பேசட்டும், ஆண்டவரை என்னதில் நான் சரியாகட்டும் என்று தேவனை நோக்கி நாம் எதிர்பார்த்திருக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா! நாம் வாசிப்போம். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 15:9 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா! நான் முன்பு சொன்ன வண்ணமாக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னது? என்னுடைய சீஷர்களே, நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. ரிமைன், பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் மை லவ். ನನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்து நிற்கிறவராக இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சீஷர்களோடு பேசும்போது இந்த கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த 17ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமான காரியம். எதற்காக இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்கிட்ட என்ன பண்ணுகிறார்? வாய் திறந்து மனசு திறந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைங்களை சின்ன வயசில் பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது வேற வண்ணமாக பார்ப்போம். அந்த பிள்ளைக்கு பசிச்சிச்சா, சின்ன பிள்ளைக்கு பசிச்ச உடனே ஒரு செர்லாக்கா கொடுத்தோ ஒரு ஏதோ கொடுத்துட்டு பண்ணுவோம். ரொம்ப தலைநோவு பண்ணிட்டு இருந்துச்சா என்ன சொல்லுவோம்? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஏம்மா இந்த பாரு, டிவியில் பாரு, டாம் அண்ட் ஜெர்ரி பாரு, கார்ட்டூனை பாருன்னு டிவி ஆன் பண்ணிட்டு இந்த அம்மா போயிடுவாங்க. இல்லைன்னா வேற என்ன பண்ண, இந்த காலத்திலுடைய தகப்பன் தாய் என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா என்னை தலை தினாத, நீ என்ன பண்ணு, ஃபோனில் என்ன வேணுமோ பார்க்கிறதா. ஆனால் பிள்ளைங்க ஒரு வயசை தாண்டிட்ட பிறகு
ஒரு 18, 19, 20 வயசு ஆகிட்ட பிறகு பிள்ளைங்களை ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாயாக இருந்தால் பிள்ளைங்களை பார்க்குற விதம் வேற வண்ணமாக பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாம். இதற்காக இப்போ இந்த தகப்பன் தாயை பார்க்கும்போது இந்த பிள்ளை எனக்கு டென்ஷன் கொடுக்காம எப்போ என்னை தலைநோவு போட்டு ஃப்ரீயாக விடும். சின்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்க பெற்ற தாயார் சொல்லுவாங்க, எப்போ அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் என் குழந்தை தூங்குமோ அப்போ தான் எனக்கு என்னது சமாதானம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் கையாம்பு ஏன் என்ன பண்ணும், அழுகிறதாக இருக்கும். உண்மையா இல்லையா? எப்போ பிள்ளை தூங்கணும் என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு வளர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். எதற்காக? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்களாக இருப்போம். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் தாய்ங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஏம்மா சமையல் செய்கிறது இப்படி, இந்த குழம்புக்கு இப்படி செய்யணும், புளி இவ்வளோ போடணும், எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது, உப்பை இவ்வளோ அள்ளி போட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்ன பண்ணும், உப்பு போடுறதாக இருக்கும். அதுவும் சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம் எங்கே குப்பையிலேன்னு இந்த மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லி கொடுக்குறதா இருக்கும். தகப்பன்மார்களும் தன்னுடைய மகனுங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, எப்பா பாரு அப்பா என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆஸ்தியை சேர்த்து வச்சுருக்கிறேன், இங்கே எங்கெல்லாம் உனக்காக சீட்டு போட்டு வச்சுருக்கேன், உனக்காக இங்கெல்லாம் ஃபிக்ஸடு போட்டு வச்சுருக்கிறேன், ஏதாவது ஆச்சுன்னா நீ குடும்பத்தை என்ன பண்ணும், இப்படி நடத்துக்கிறதாகும். உண்மையா இல்லையா? எதுக்காக? ஒரு தகப்பன் தாயோடைய உத்தேசம், ஒரு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, நாம் போயிட்ட பிறகு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துகிறதாக. உண்மையா இல்லையா? அந்த பொட்ட பிள்ளை அந்த பொண்ணு வேற வீட்டுக்கு போகும்போது அவளே குடும்பத்தை என்ன பண்ணணும், நடத்துறதாகணும். இந்த மகன் ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆகி தனியாக ஒரு வீட்டில் இருக்கும்போது இவன் தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணும், நடத்துறதாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்பா எனக்கு பாக்கெட் மணி தாங்க, அப்பா எனக்கு பெட்ரோலுக்கு காசு தாங்க, அப்பா எனக்கு கடைக்கு போகிறதுக்கு காசு தாங்கன்னு என்கிட்ட வரக்கூடாதுன்னு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆசையாக இருக்கும். அவ்வாறு அதே வண்ணமாக தான் இயேசுவானவர் பாருங்க, 13 நீங்கள் திறந்து வாசித்தது நல்லாயிருக்கும். 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுவானவர் உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களோடு பேசலை, பரிசேயரோடு பேசலை, சதுசேயரோடு பேசலை, தனக்கு விரோதமாக இருக்கிறதான ஜனங்களோட இந்த கடைசி பாகத்தில் என்ன பண்ணலை, பேசலை. தன்னுடைய சீஷர்களோட அந்த ஆதி சபையை ஆரம்பிக்கிறதான அந்த ஜனங்களோட என்ன பண்ணுகிறார், பேசுகிறாரா இருக்கிறார். எப்படி தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறதாக இருக்கணும். ஏனென்றால் இவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, இவர்கள் உலகத்துக்கு உப்பும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவராக இருக்கிறார். எப்படி இயேசுவானவர் உலகத்திலே வெளிச்சமாக அனுப்பப்பட்டாரோ அவ்வாறு இருள் இவர்களை மேற்கொள்ளாதபடி, பிசாசின் கிரியைகளை இவர்களை மேற்கொள்ளாதபடி இவர்களும் உலகத்துக்கு என்னவா இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒன்று சொல்றதான காரியம் என்ன, இயேசு சீஷர்கள் மேலே அன்பு வைத்தது போல சீஷர்களும் சபையின் மேலே அன்பு வைத்ததாக இருக்கணும். ரெண்டாவதாக அவங்க கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எதுக்காக என்றால் இந்த இயேசுவே தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவராக இருப்பார். இந்த உன்னத தேவன் தாமே பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவராக இருப்பார். அவர் தாமே தைரியத்தையும் கொடுத்து வேண்டியதான வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து அவர் தாமே தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டியதான சமாதானத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறவராக இருப்பார். இன்றைக்கு பாருங்க சொல்லுகிறதான காரியம், இயேசுவான ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து சொல்லுகிறார், நான் பிதாவுடைய அன்பில் எப்படி நிலைத்திருக்கிறனோ நீங்களும் என்ன பண்ணுங்க, நிலைத்து இருக்கிறவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, இயேசுவின் அன்பு என்னது? யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த கடைசி பாகத்தில் வாசிக்கும் போது இயேசு தன்னுடைய அன்பின் பூரணம் என்ன என்று வெளிப்படுத்தினவராக இருந்தார். முடிவு வரைக்கும் அன்பு கூர்ந்தார். கிரேக்க பாஷையில் வாசிக்கும் போது he showed the telos of his love. தன்னுடைய அன்பு எவ்வளோ மிக பெரியது என்று தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினவராக. அன்பு, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது. அவர் குருவும் அவர் போதகரும் அவர் தேவனாய் இருந்தாலும் அவர் அன்றைக்கு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவிழ்த்து விட்டு தன்னுடைய சீஷர்களின் பாதத்தை என்ன பண்ணார், கழுவினவராக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். சிலவங்களுக்கு பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம், நான் என்ன பண்ண மாட்டேன், இறங்கி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை எங்கள் அம்மாவோ எங்கள் புருஷனோ எங்கள் மாமியாரோ படியாதவங்களாக இருக்கலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், நான் SSLC என்ன பண்ணியிருக்கேன், படித்ததாக இருக்கேன். நான் PUC என்ன பண்ணியிருக்கேன், படித்ததாக இருக்கேன். நான் எல்லாம் என்ன பண்ண மாட்டேன்,
ஒன்றுக்கும் நான் தலை குனைய மாட்டேன்னு இருக்கிறதாக. ஒருவேளை பிரிய சகோதரனே, பிரிய சகோதரியே, உன்னுடைய கணிப்பில் அப்படி இருக்கலாம். ஆனால் இயேசுவானவரை பார்க்கும்போது, வசனம் நேரம் வேகமாக போகிறதுனால நான் வேகமாக போகிறேன். இயேசுவானவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசுவானவர் தான் யார் என்று அறிந்தார். தான் பிதாவிடத்திலிருந்து வந்து பிதாவிடத்தை போகுகிறதை அவர் அறிந்து எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கையில் ஒப்புவித்தார் என்று அறிந்து, இதெல்லாம் அறிந்து விட்டு தான் என்ன பண்ணுகிறார் இயேசுவானவர் அன்றைக்கு தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். பிரிய சபையே, பிரியமான தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணட்டும் உங்கள் மனசில் இருக்கிறதாக இருக்கட்டும். நீங்கள் தாழ்ந்து போகிறது, நீங்கள் பணிந்து போகிறது ஏதோ நீங்கள் குறைவாக இருக்கிறதுனால அல்ல, ஏதோ உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, நீங்கள் முட்டாள் இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சர்வ வல்லமையாகிய தேவனாக இருக்கும்போது, அவர் சகலத்தையும் தன்னுடைய கரத்தில் பிடித்திருக்கும் போது, சகல அதிகாரத்தையும் தன் வசமாய் வைத்திருக்கும் போது தான் அவர் சொல்லுகிறார், என் மேல் வஸ்திரத்தை நான் அவிழ்த்து விட்டு என்னுடைய சீஷர்களின் பாதத்தை நான் கழுவுகிறவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் எவ்வாறு அன்பு கூர்ந்தேனோ நீங்களும் இந்த அன்பிலே நிலைத்து நிற்கிறதாக. பிரியமான ஐஜிஎம் சபை, இந்த கர்த்தருடைய நாளும் நாமும் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். அப்படி என்றால் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறதான காரியம் என்னது? What does it mean to remain in Christ's love? கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறதான காரியம் என்ன என்று பார்க்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறதான காரியம் என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், இயேசுவானவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, இங்கே பேசும்போது, சீஷர்கிட்ட பேசும்போது, ஒரு தகப்பன் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வண்ணமாக அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இன்றையுடைய விசேஷம் என்னது? இந்த நாளுடைய விசேஷம் என்னது? ஆமாம், சின்ன பிள்ளைங்க தான் சொல்கிறாங்க என்னது, ஃபாதர்ஸ் டே. சகோதரர்கள் கல்யாணம் இல்லை, தெரியல. இன்றைக்குடைய விசேஷம் என்னது? ஃபாதர்ஸ் டே, தகப்பன்மார்களின் தினம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்க, எங்கள் அப்பா மாதிரி யாரும் இல்லைன்னு ஸ்டேட்டஸ் போடுறதாக இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தகப்பன்மார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறதாக இருக்கிறேன். இப்போ உங்கள் பிள்ளை இன்னைக்கு நல்லா ஸ்டேட்டஸை போட்டு, எங்கள் அப்பா மாதிரி நல்ல ஆள் இல்லை, தங்கமான மனுஷன் இல்லை, அவரை மாதிரி யாருமே இல்லை, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதான ஒரு வேலையும் கேட்காம இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். தாமஸ் அண்ணே, ஸ்டாலின் பிரதர், எங்கள் அப்பா மாதிரி வேற உலகத்தில் யாருமே இல்லை, எங்கள் அப்பா மாதிரி அவரை மாதிரி யாரும் இல்லைன்னு எல்லாம் போட்டு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ண கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 150-200 பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த பையனோடைய இந்த பொண்ணோடைய அப்பா மாதிரி யாரும் இல்லை. ஆனால் தகப்பன்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ஒரு வேலையும் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல, ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அப்படி கேட்டால் தகப்பன்மார்கள் என்ன சொல்லுவாங்க, நீ போடுறதும் ஒன்று, போடாமல் இருக்கிறதும் ஒரே ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சொல்லுகிறார், எங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க, என்னத்தை நீங்கள் செய்யணும், நான் கற்பித்ததை நீங்கள் செய்கிறதாகும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொல்வார் இப்படி, கடைசி நாட்களிலே தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் என்னை பார்த்து பிதாவே பிதாவே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே சேர மாட்டாங்க. யார் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக, தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரமாக, அவருடைய இஷ்டத்தின் பிரகாரமாக செய்கிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பிதாவின் ராஜ்யத்திலே சேருகிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, உண்மை அல்லவா? உண்மை தானே. நம்ம ரோட்டில் போகும்போது இந்த சிக்னலில் ஆகட்டும், இந்த பிச்சை கேட்குறதான இடத்துல, இந்த ஃபுட்பாத்தில் எத்தனையோ ஜனங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, அப்பா அப்பா என்ன பண்ணுங்க, சில்லறை என்ன பண்ணுங்க போடுறதாக இருங்க, அம்மா அம்மா ஏதாவது எனக்கு என்ன பண்ணுங்க கொடுக்குறதாக இருங்க. நாம் அவங்கள பார்த்து சரி ஐயோ பாவம், 10 ரூபா தான், 10 ரூபாவோ ஒரு 20 ரூபாவோ 5 ரூபாவோ சேஞ்ச் தான் அவன் கொடுக்குமோ வழியே அவங்கள என்ன பண்ண மாட்டோம், வாமான்னு என்ன பண்ண மாட்டோம், வீட்டுக்கு கூட்டு போக மாட்டோம். உண்மையா இல்லையா?
அப்பான்னு வாய் திறந்து சொல்லிட்டானே. இந்த ரோட்டில் இருக்கிறதான அம்மா என்னை பார்த்து அம்மான்னு வாய் திறந்து சொல்லிட்டாங்க, வாங்க வாங்க நான் உங்களுக்கு நல்லா சோறு போட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்கன்னு வைப்பீங்களா? இல்லை. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளோட என்ன இருக்குது? ஐக்கியம் இருக்குது. பிள்ளைங்க நம்ம சொல்கிறத என்ன பண்ணுவாங்க? கேட்கிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசுவானவருக்கும் நாம் அந்த வண்ணமாக பிள்ளைகளாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இயேசுவானவருக்கும் நாம் அந்த வண்ணமாக பிள்ளைகளாகணும். இந்த மாதிரி பிச்சைக்காரத்தான என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசுவானவர் கொடுக்குறாரு, உண்மை, அவர் கொடுக்குறார். நமக்கு அவருடைய பரலோக கஜானாலேருந்து என்ன பண்ணுறார்? கொடுக்குறார். ஆனால் நம்ம இந்த பிச்சைக்காரங்க மாதிரி நீங்கள் 10 ரூபா கொடுத்தோன்னு அந்த ஆளை என்ன பண்ணிடுவார்? சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவார். நாளைக்கு திருப்பி வந்து என்ன பண்ணுவார்? உங்க முன்னாடி கேட்கிறதாக இருப்பாங்க. நம்ம காரியம் அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக வெறும் பிரச்சனை வந்தோடனே அப்பா எசப்பா உங்களை மாதிரி யாரும் இல்லைப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சகாயம் செய்யுங்க. நம்ம பாட்டில் பாடுன மாதிரி அப்பா ಎಂದು ಮುದ್ದಾಗಿ ಕರೆದು ನಾನು ಏನು ಮಾಡುವೇನು? ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ತಂದೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು, தகப்பனே எனக்கு சகாயம் செய்யுங்கன்னு கேட்டுட்டு சகாயம் பெற்ற உடனே நல்ல வேலை கிடச்ச உடனே நல்ல உயர்வு கிடச்ச உடனே பிள்ளைக்கு நல்ல செட்டில் ஆன உடனே அவருக்கு என்ன பண்ணக்கூடாது? பாய் சொல்லிட்டு போகக்கூடாது. இது என்னுடைய பிஹேவியரு? பிச்சைக்காரர்களுடைய பிஹேவியர். நாம் பிச்சைக்காரர்களாக தேவனுக்கு உண்பதாக ஏதோ ஒரு பக்தனாக ஏதோ ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவன் நம்மளை அழைக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அழைத்ததாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக நாம் முழங்கால் படிக்கிட்டு தேவனுக்கு முன்பதாக அப்பா பிதாவை எனக்கு மனம் இறங்கும்னு சொல்லுது அவர் ஓடி வரார் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவராக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இயேசுவானவர் சொல்றதான காரியம் என்னது? நான் என் பிதாவின் கிரியைகளை செய்கிற வண்ணமாக, என் பிதாவின் கட்டளைகளை நான் செய்கிற வண்ணமாக. யோவானின் சுவிசேஷத்தில் முதல் பாகத்தில் வாசிக்கும் போது என்னுடைய பிதா செய்யாததான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். என் பிதாவோடு நான் ஐக்கியமாக இருக்கிறவனாக இருக்கிறேன். அவர் செய்கிறதான சித்தத்தின் பிரகாரமாகவே நான் செய்கிறவராக இருக்கிறேன். அவரை அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். அதே வண்ணமாக தான் வசனம் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. இயேசுவான நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் எப்படி செஞ்சனோ நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னுடைய எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுறதா, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறதாக, நான் கற்பிக்கிறதான காரியத்தை செய்கிறதாக இருங்க. இதே வசனத்தை பாருங்க, வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்தில் கற்பனைகளை கை கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நாம் அன்பாய் இருந்தால் 2 காரியம் நடக்குது. தேவன் நம்ம இடத்துல அன்பாய் இருக்கிறார். 2வதாக எனக்கு பிடிச்சதான காரியம், நான் யார் என்ற அவரிடத்துல வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, நாம் தேவனை பாடும்போது பாடுகிறார், ஆண்டவரே உமக்கு ஒப்பானதான தேவன் யார்? செங்கடலிலே நீர் வழியை உண்டாக்குறதான தேவன், வனாந்திரத்தை கற்பாரை கொண்டு தண்ணீரை உம்முடைய ஜனங்களுக்கு போஷிக்கிறதான தேவன் நீர். நீர் நீர் காய்ந்திருக்கிறதான இடத்துல, மணல் பூமியாக இருக்கிறதான இடத்துல ஆறுகளையும் நதிகளையும் உண்டாக்குறதான தேவன் நீர் என்று நாம் தேவனை துதித்து என்ன பண்ணுகிறோம்? பாடுகிறவர்களாக இருக்கும். ஆனால் நாம் தேவன் மேலே அன்பாக இருந்தால் தேவன் சொல்கிறார், நீ பாடும்போது மாத்திரம் இல்லை, நீ பாடும்போது ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை நீ திறந்தீர், ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி போட்டு கொண்டிருக்கிறதான பார்வோனை செங்கடலை கவிழ்த்து விட்டீர், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தை நீர் போஷித்தீர். நான் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் நான் வெளிப்படுத்த மாட்டேன், நான் உன்னிடத்திலும் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய எத்தனை மேன்மையான காரியம். ஜனங்க நம்மளுடைய சாட்சியை பார்த்து, ஜனங்க தேவன் நம்மளுக்கு செய்கிறதான காரியத்தை பார்த்து தேவனை துதிக்கிறது. பைபிளை வாசித்து நாம் தேவனை துதிக்கிறோம், உண்மை. ஆனால் எவ்வளோ மேன்மையான காரியம் பாருங்க, ஜனங்க தேவன் யார் என்று நம்மளுக்கு வெளிப்படுத்துறதை பார்த்து தேவனை துதிக்கிறதான காரியம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் என்னுடைய கற்பனையை கீழ்ப்படுகிறதான மனுஷன் தேவனால் அன்பு கூறப்படுகிறவனாக, he will be loved by God, and secondly God himself will reveal him
தன்னை தேவன் தானே தான் யார் என்று இந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதே உதாரணத்துக்கு நாம் பார்க்கிறதாக, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும்போது 10 ரூபாவோ 20 ரூபா கொடுத்து நம்முடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுக்கும்போது, பிள்ளைக்கு பர்த்டேயோ, பிள்ளைக்கு எக்ஸாமில் ஏதோ நல்ல மார்க் வாங்கினதுனால ஏதோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, பிள்ளைக்கு ஷூவோ ஏதோ வாங்கி கொடுக்கும்போது எத்தனை தகப்பன்மார் இந்தா இப்படி போட்டு போவீங்க? எத்தனை தகப்பன்மார் இப்படி தூக்கி போட்டு போவீங்க? யாராவது அப்படி இருக்கீங்களா? வேணும் தானே. பென்சில் பாக்ஸ்ன்னு இத்தனை மாசமா நோயான்னு அழுதுருந்தா வச்சுக்கொண்டு இப்படி தூக்கி போடுவீங்களா? எத்தனை தாய் பிள்ளைக்கு சாப்பாடு போடும்போது போட்டா வச்சிருக்க மாதிரி வந்து தின்னுட்டு போய் போடுவீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, எப்படி செய்ய மாட்டீங்க. உங்களுடைய அன்பை என்ன பண்ணுவீங்க, வெளிப்படுத்துவீங்க. அப்படியா? உண்மையா இல்லையா? தகப்பன் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளை வாங்கி சந்தோஷப்படுறதுல தான் என்ன பண்ணுவாங்க தகப்பன்மார்கள், சந்தோஷப்படுறதாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ என் கட்டளை நீ உண்மையா இருந்தா நான் யார் என்று உனக்கு நான் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வருஷத்தின் 6 மாதம் நாம் தாண்டி வந்தாய், 6 மாதத்தில் நாம் இருக்கிறோம். தேவனை பார்த்து தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற கட்டளை எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுகிறேன். நீர் யார் என்று எனக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. நீர் யார் என்று எனக்கு வாக்குத்தத்தத்தை போட்டு கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நீர் என்னை நடத்துகிறவராகிறேன். கர்த்தரே, நீர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலே எலும்புகளை பலமுள்ளதாய் மாற்றி நான் நீர்ப்பாய்ச்சல் உள்ளதான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை உள்ளது போலவனாக என்னை மாற்றுவேன் சொன்னதான தேவனே, ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துனீங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில், இன்றைக்கு நான் வேலை செய்கிறதான இடத்துல நீர் தான் என்னை நடத்துகிறீர் என்று நீர் வெளிப்படுத்துகிறவராக தேவனை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம், கேட்கிறவராக இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன இந்த கட்டளை, என்னுடைய கட்டளையை நீ கீழ்ப்படியணும், என்னுடைய கட்டளையை கீழ்ப்படியணும் என்று பார்க்கும்போது, என்ன கட்டளையை என்று பார்க்கும்போது கடைசி 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இதே நான் உங்களுக்கு கொடுக்கிறதான கட்டளையாக, இதுவே ನನ್ನ ಆಜ್ಞೆಯಾಗಿ ಇದೆ. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಆಜ್ಞೆ ಏನು, ಮುಖ್ಯமான கட்டளை என்னது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைக்கு இது ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் அதான் நான் சொன்னேன், அங்கே இன்னும் சில நாட்களுக்கு பிறகாக இந்த மீட்டிங், இந்த காரியம் நடந்து ஒரு 50 நாட்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான நாட்களுக்கு நேராக இந்த சீஷர்கள் தான் என்ன ஆக போகிறாங்க, ஆதி சபை ஆகிறவர்களாக இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆதி சபையாக இருக்கிறாங்க. அந்த ஆதி சபைக்கு இயேசுவானவர் என்ன பண்ணுறாங்க, த புரோட்டோ சர்ச், ஆதி சபைக்கு இயேசுவானவர் போதிக்கிறவராக இருக்காங்க. என்னது, சபையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வெளி ஜனங்கள்கிட்ட நாம் அன்பாக இருக்கிறது ரொம்ப சுலபமான காரியம். உண்மையா இல்லையா? ஏதோ தேவனை அறியாததான ஜனக்கு சுவிசேஷம் சொல்கிறதாகட்டும், இல்லைனா ரோட்டில் இருக்கிறதான ஏதோ ஏழைக்கு நன்மை செய்கிறதான காரியமோ, ஏதோ ஒரு அனாதைக்கு ஏதோ நல்லது செய்கிறது, அவங்க மேலே அன்பு செலுத்துறது ஒருவேளை சுலபமாக இருக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சொல்கிறதான காரியம் என்னது, சபையிலே ஒருவர் மேலே ஒருவர் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சீஷர்களை பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டு வேறு இடத்துல இருந்து வந்து, சிலவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க, சிலவங்க ரோம ராஜ்யத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாங்க, சிலவங்க அதே சீஷர்களுடைய கூட்டத்தில் தான் ஒரு குரூப் இருந்துச்சு, இந்த ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் அந்த டாக்ஸ் கலெக்டரை பண்ணுறாங்களோ அவங்கள போய் கொலை செய்கிறவர்களாக டெரரிஸ்ட்டுகளும் இருந்து. ஆனால் கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, இவர்கள் எல்லாரையும் ஒரே ஜனமாக மாற்றினதாக, இவர்கள் எல்லாரையும் ஒரே வண்ணமாக அன்பு செலுத்தினவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சபையை கொஞ்சம் சுற்றி பாருங்க. நம்மளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி ஜனங்க இல்லை.
நம்ம தமிழ் பேசுகிறவங்க இருந்தால் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கன்னடா பேசுகிறவங்களாக இருப்பாங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்தால் இன்னொருத்தவங்க தூத்துக்குடியிலேருந்து வந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வேலூர் சைடில் இருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, சிலவங்க பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாரையுமே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது கட்சி பாலிட்டிக்ஸ் இல்லை, சபையில் ஏதோ கொடுக்குறாங்கன்னு இல்லை, இது கிறிஸ்துவின் அன்பாகவே தான் இருக்கு. ஹல்லேலூயா. It is only Christ's love which binds the church together. சபையை ஒன்றாய் நிற்பாட்டுகிறது என்னது? கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவானவர் சொல்லுகிறவராக இருக்கிறார், நீங்கள் இவ்வாறு அன்பு கூர்ந்தால் உலகம் இதை பார்த்து சொல்லும், இவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்க. 35ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் உள்ள இருக்கவங்க மாத்திரமல்ல, எல்லாரும் வெளியே இருக்க ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், உலகத்தில் சங்கங்கள் கட்சிகள் நிறைய என்ன பண்ணுகிறது இருக்கிறதாக இருக்கு. இப்போ நம்ம ஏரியாலையும் பார்த்தா வியாபாரிகளின் சங்கம்னு இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவர்கள் ஆட்டோ சங்கம்னு இருக்கிறதாக இருக்கு, நாடார் சங்கம்னு இருக்கிறதாக இருக்கு, அநேக சங்கம் இருக்கு. ஆனால் இந்த எல்லா சங்கத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் என்ன என்றால், சபையில் நீ வேற குடும்பத்திலேருந்து வந்தாலும், வேற ஸ்தானத்துலேருந்து வந்தாலும், நீ வயசு ஜாஸ்தி உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசு கம்மி உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்தார். அன்றைக்கு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். ஆதலால் நானும் உன்மேல் அன்பு கூர்ந்து உனக்காக நான் என்ன பண்ணுகிறேன், உனக்கு வேண்டியதான காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த அன்பு வெறும் சபையிலே மாத்திரமல்ல, it should be outflow into your family and into your professional life. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும், நீங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த அன்பு அது பாய்ந்து செல்கிறதாக இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இப்படி சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வசனம் எப்படி சொல்லுகிறது, நான் அநேக தீர்க்க தரிசனங்களை பேசினாலும், நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும், நான் அநேக வரங்களை பெற்றவனாக இருந்தாலும், நான் என்னுடைய சரீரத்தை எல்லாருக்கும் முன்பதாக இரத்த சாட்சியாக அக்கினிக்கு இறை கொடுத்தால், எனக்கு வேண்டியதான எல்லா ஜனங்களும் பார்த்து, ஒரு விசுவாசினா இப்படி தான் இருக்கணும், தனக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு, அன்னதானம் கொடுத்து விட்டு, இயேசுக்காக கிறிஸ்து இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறான்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவருக்கு முன்பதாக சபை மேலே இருக்கிறதான அன்பு எனக்கு இல்லவிட்டால் நான் என்னவா இருக்கிறேன், நான் வீணாக இருக்கிறேன், சத்தம் எடுக்கிறதான வெண்கலமாக இருக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இரும்பில் வேலை செய்யும் போது, இந்த ஏதோ ஷீட்டை அடிக்கும் போதோ, இரும்பு அடிக்கும் போதோ, கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஆயிரும், தலைநோவு. உண்மையா இல்லையா? டம்முன்னு அடிச்சுட்டே இருந்தா. என்ன சில நேரம் சின்ன பிள்ளைங்க இந்த கேட்டு முன்னாடி கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தா, கேட்டு முன்னாடி ஏதாவது ஆடிட்டு இருந்தா, அந்த பால் அந்த கேட்டில் விழுந்துட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு என்ன ஆயிரும், இரிட்டேட் ஆகும். உண்மையா? டம்முன்னு என்ன பண்ணும், சவுண்டு வர்றதா. தேவனுடைய வசனம் சொல்கிறதான காரியம் என்ன, நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், வரங்களை பேசலாம், வரங்களால் நிறைஞ்சவர்களாக இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், தேவ தூதர்கள் பேசுகிறதான பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம். நான் சொன்ன வண்ணமாக இவங்களுடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அக்னிக்கு இறை கொடுத்து, அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும், மிஸ்டர் XYZ அவனுடைய சாட்சியை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியில் வருகிறான் என்று எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துட்டு, இல்லாவிட்டால் மிஸ்டர் XYZ தன்னுடைய ஆஸ்தியை தனக்கு இருக்கிறதான எல்லா காரியத்தையும் வித்துவிட்டு சபை ஊழியத்துக்காக இப்படி கொடுத்தான் என்று உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு உண்மைதாக அந்த காரியம் எப்படி இருக்கும், எப்போ யார் வந்திருக்கா, தலைநோவு கேஸ் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு முன்பதாக வந்திருக்கு. உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய ஆராதனைகள் எப்படி இருக்கும், தேவனுக்கு
இரிட்டேஷனாக இருக்குமே வழிய, தேவனுக்கு தலனவு கொடுக்கிறதாக இருக்குமே வழிய, தேவனை என்ன பண்ண விடுதில்லை, பிரியப்படுத்துகிறதுக்கு இல்லை. அதனால் தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதை நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில காமிக்கிறதாக. ஒன்று சபை, பிரைமரி சபை. ரெண்டாவதாக நம்முடைய குடும்பத்திலே காண்பிக்கிறதாக இருக்கும். அதனால் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்கு பார்த்து இப்படி சொல்லுகிறார், புருஷரே மனைவி மேல் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுகிறவர்களாக. எவ்வாறு, எந்த விதமாக கிறிஸ்து சபை மேல் எப்படி அன்பு கூர்ந்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராக இருந்தால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நான் அடிக்கடி இந்த அநேக இடத்துல இந்த நியூ டெஸ்டமெண்ட் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்கறதுனால, இந்த கிரேக்கோ ரோமன் ரிலிஜன், கிரேக்க காலத்தில் இருக்கிறதான அவங்களுடைய கொள்கை, இல்லைன்னா அவங்க என்ன காரியத்தெல்லாம், அவங்களுடைய சாமிங்களுடைய காரியம் என்னன்னு அநேக நேரம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவேன், சொல்லி கொடுக்குறதா இருப்பேன். அவங்களுடைய கடவுள் என்ன பண்ணுவார்னா, ஒரு மனைவி, அஃபிஷியலாக ஒரு மனைவி, கிட்டத்தட்ட 8க்கு மேலே அன்அஃபிஷியல் மனைவிகள் நிறைய வைத்ததாக இருப்பாங்க. எதுக்காக? அவங்க சொல்கிறது என்னது, எங்கள் ஜேயுஸ் சாமி என்னவா எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், இருக்கலாம், அவரை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவர் என்னது, அவருக்கு மீசா இருக்குது, அவர் என்னது, அவர் புருஷன், அவர் என்ன பண்ண மாட்டார், ஒன்றுத்தையும் யாருக்கும் கீழ்ப்படைய மாட்டார். நம்முடைய இந்தியன் கல்ச்சரில் வாசிக்கும் போது கூட ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை பார்த்து யாரும் என்னதோ சொல்லிட்டாருன்னு உடனே என்ன பண்ணிட்டாரான், நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ எவ்வாறு எங்கேயாவது என்ன பண்ணிடு, எக்கேடு போயிரு என்ன பண்ணிட்டாரான், தள்ளி விட்டுட்டாரான். ஆனால் இயேசுடைய அன்பை பாருங்க, சபை கரை நிறைந்ததாக இருந்தது, சபை குறை நிறைந்ததாக இருந்தது. ஆனால் இந்த சபையை தமக்கு முன்பதாக பரிசுத்தமும் தூய்மையும் அவருக்கு முன்பதாக நல் சாட்சியாய் நிற்கும்படியாக இயேசுவானவர் தன்னையே என்ன பண்ணார், அன்றைக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரார். பிரிய சகோதரர்களே, பிரிய தகப்பன்மார்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான ஸ்தானம், தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அதிகாரம் ஒரு முக்கியமான காரியமாக, கிறிஸ்து தன்னுடைய சபை மேல் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அவ்வாறு உங்கள் மனைவிகள் மேல் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுகிறவர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் மேல் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுகிறவர்களாக இருங்க. வேலையில் டென்ஷன், இப்போ நிறைய பேர் நான் பேசுகிறதுனால நான் சொல்லுங்க, சில பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு வேலையில் என்ன டென்ஷன் வருதோ, ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை ஆயிரும், பிரச்சனையை அந்த டென்ஷனை பாஸ்லேருந்து திட்டு வாங்கினதான காரியம், கீழே வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்யாததான காரியம், அவங்கள திட்ட முடியாது, அவங்கள அடிக்க முடியாது, அவங்க கோபத்தை யார் மேலே காமிக்கிறது, அந்த பிள்ளை அன்னைக்கு தான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு, சின்ன காரியம் பண்ணு, அப்போ என்ன பண்ணிடுறது, இந்த தகப்பன் வந்துட்டு நான் யார், எனக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு பெல்ட்டை கழுத்தி என்ன பண்ணுறது, அடிக்கிறதாக இருக்கு. தாய்மாருங்க, எனக்கு எவ்வளோ நல்லா அடிக்க தெரியும்னு புருஷன் மேலே இருக்கிறதான கோவத்தை பிள்ளைகள் மேலே காமிக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் குடும்பத்தில் அன்பு செலுத்துகிறது, உலகத்தான் ஒரு வேளை சொல்லலாம், நான் இவனுக்கு இந்த மனுஷனுக்கு தாலி கட்டிட்டேன், உலகத்தான் இந்த மனுஷனுக்கு தாலி கட்டிட்டேன், உலகத்தான் ஒரு வேளை சொல்லலாம். இந்த பொம்பளைக்கு நான் என்ன பண்ணேன், தாலி கட்டிட்டு எனக்கு சமையல் போடுறதுக்கு வேற யாரும் இல்லை, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல். ஆனால் பிரிய தேவருடைய சகோதரனே, சகோதரியே, பிரிய தேவனுடைய தகப்பனே, தாயை, பிள்ளையே, தேவன் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறதான காரியம் என்னது, அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அவ்வாறு நாமும் அன்பு கூறுகிறதாரோ, அவர் பிதாவு மேலே எப்படி அன்பு கூர்ந்தாரோ, பிதா இயேசுவின் மேலே எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அதே அன்பு நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்துகிறதாகும். இதை பார்த்து விட்டு தான் உலகத்தார்கள் சொல்லுவாங்க, இவர்கள் யாரு, இயேசுடைய சீஷர்கள் என்று காணுகிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். எதற்காக கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். மேலே வசனத்துல இருந்து வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நான் உண்மையான மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், என் பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார், அவர் திராட்சை செடியா இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் என்னவா இருக்கிறோம், கிறிஸ்துவோட அன்பாக சேர்க்கப்பட்டவராக இருக்கும். எதற்காக கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறோம், எதற்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய சபையில் நிலைத்து கொண்டு அவர்கள் மேல அன்பா இருக்க வேண்டும் என்றால் 4ஆம் வசனத்தை பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள்,
ஆமாம். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்காவிட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்க முடியாது. இயேசு உண்மையான திராட்சை செடி, அதில் நீங்கள் சேர்க்கப்பட்டதான கொடியா இருக்காங்க. எதுக்காக இயேசுவானவர் அன்றைக்கு சீஷர்களை பார்த்து, நான் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிங்க, நான் எப்படி என் பிதாவிட்ட அன்பு கூர்ந்தரோ அதில் அன்பு கூறுங்க, நான் எப்படி என்னுடைய சீஷர்கள் மேல அன்பு கூறுறனோ அவ்வாறு நீங்கள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு கூறுங்கன்னு சொல்றாங்கன்னா, இயேசு மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அதோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேர்ந்தவராக இருக்கோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை நாம் ஞாபகம் வைக்கிறதா இருக்கும். ஒன்று நம்ம மைண்டில் எப்பவுமே இருக்கும், நாம தனியாக என்ன பண்ண முடியாது கனி கொடுத்தது. நானே தனி கொடின்னு தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, என்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தோமோ, நாமும் அப்போஸ்தலராகிய பவுல் பிரகாரமாக சொல்லணும், நான் என்னுடைய ஆசை இச்சைகளை என்ன பண்ணிவிட்டேன்? சிலுவையிலே அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இனி வாழ்கிறது நான் அல்ல, நான் பண்ணுகிறதான ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறார்? கிரியை செய்கிறவராக இருக்க. வசனம் சொல்லுகிறது, நீங்க தனியா இருக்க முடியாது, செடியோட தான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? 5ஆம் வசனத்தை கூட பாருங்களேன், என்னை அல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றையும் செய்ய முடியாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உலகத்தான் சொல்லலாம், என்னது காயக்கவே கைலாசா, தொழில் தான் கடவுள். உலகத்தை நான் எதுலேருந்து எனக்கு சம்பாத்தியம் வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன்? நல்லா பிடிச்சுக்குவேன். எதுலேருந்து எனக்கு லாபம் வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன்? நான் பிடிச்சுக்குவேன். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு தேவன் தெளிவான மனக்கண்களை கொடுத்திருக்கிறார், தெளிவான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என்னது? நான் வாழணும்னா, நான் உயிர் வாழணும்னா எனக்கு சகாயமெல்லாம் எங்கேருந்து வரும்? வானத்தையும் பூமியும் அண்ட சிருஷ்டிகளையும் உண்டாக்கிறதான அந்த உன்னதமான கர்த்தரிடத்தில் தான் என்ன பண்ணும்? வருகிறதா இருக்கும். அவர் என்னுடைய காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறதான தேவன், அவர் உறங்குவதும் இல்லை. அவர் நான் போகும்போதும் வரும்போது என்னுடைய வலக்கரத்தை பிடித்து எனக்கு வேண்டியதான சகாயத்தை செய்கிறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவானவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்க, ஏன்னா என்ன தவிர உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றையும் செய்ய முடியாது. கீழே வசனத்தில் வாசிக்கும் போது அப்படி தானே சொல்லுகிறதாக இருக்கிறது. ஒரு கிளையை வெட்டி தூர போட்டா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்? அது காய்ந்து ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாததாக இருக்கும். அதுக்கு வேற வேலை என்னது? விரவுக்கு தான் என்ன பண்ணும்? போடுகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ரெண்டாவதாக பாருங்க, தேவனோடு இணைந்திருக்கும் போது நாம் என்ன பண்ண முடியும்? அதிக கனிகளை கொடுக்கிறதாக முடியும். நாம் கனியாக இருக்கிறது, ஆவியானுடைய அபிஷேகம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் அநேகருக்கு உபயோகம் உள்ளதான கனியாக இருக்க வேண்டும் என்றால், வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், உண்மையா இல்லையா? சின்ன வயசுலேருந்து நம்ம பைபிளை படித்தவர்களாக இருக்கணும். சின்ன வயசுல சர்ச்சுக்கு வரும்போது சின்ன பசங்களை பார்த்தா கூட பாருங்க, சின்ன பசங்க பிரசங்க என்னன்னு சொல்றாங்க, பெரிய ஆளுக்க பண்றாங்களோ இல்லையோ, நீங்க சின்ன பிள்ளைங்களை கவனிச்சா தெரியும். சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு பிரசங்க என்ன, பிரசங்கத்தோடைய வசனம் என்ன வசனம் பேசுறாங்கன்னு சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எழுதி சண்டே ஸ்கூல்ல போய் ஒப்புவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்மளுக்கு எல்லா காரியமும் தெரியறதா இருக்கும். ஆனா ஒரு சீசனுக்கு, ஒரு விசுவாசிக்கு கனி உள்ள ஜீவன் நாம் பண்ண வேண்டும் என்றால், how is it? எப்படி? கிறிஸ்துவோட இணைந்து இருந்தாதான், கிறிஸ்து சொல்லுகிறதான கட்டளையிலே கீழ்ப்படி இருந்தால்தான் அவர்னால இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர் வெகு சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவார்? காய்ந்து போறதாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது, அவர் சபையின் என்னவா இருக்கிறார்? தலையாக இருக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். எப்படி ஒரு பாடிக்கு, ஒரு மனுஷனுடைய தலையை வெட்டின உடனே, அந்த கனெக்ஷன் போன உடனே எல்லா அங்கங்களும் என்ன ஆயிரும்? செத்து போறதாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த கை பாருங்க, இந்த கை வந்துட்டு பின்னாடி இருக்கிறதான இந்த ஸ்பைனல் கார்டுக்கு பின்னாடி இருக்கிறதான இந்த மூளைக்கு சேராவிட்ட, அந்த தலையுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு சேராவிட்ட என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கை என்ன ஆகும்? செயல் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை அழுகிறதுக்கு ஆரம்பிக்கும். உண்மையா இல்லையா? அழுகிறதுக்கு ஆரம்பிக்கும்.
அந்த அழுகுறோடனே நம்ம டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொல்லுவாங்க? இந்த கையை என்ன பண்ணணும்? ஆம்பியூட் பண்ணணும். இந்த கையை வெட்டி என்ன பண்ணணும்? தூர போடணும். எதுக்காக தூர போடணும்? இந்த கை அப்படியே இருந்தால் மீதி சரீரம் எல்லாம் என்ன பண்ணணும்? கேடுக்குள்ள ஆகிறதாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோட இருக்கிறதான கனெக்ஷனை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தூரமாக போகிறதாக இருக்கக்கூடாது. கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, வாசிங்க கொலோசியர், போடுங்க டிவியில் போடுங்க இந்த வசனத்தை. கொலோசியர் 2:18-19 போடுங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹல்லேலூயா. ஜானி இங்கிலீஷ்ல போடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை பார்க்கும்போது வசனம் எப்படி சொல்லுகிறது? சிலவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னது? கணுக்களாலும் ஓனாலும் தாங்கப்படுகிறதான தலையோட இந்த அங்கங்களுக்கு என்ன பண்ண முடியல? சேர்ந்து இருக்க முடியல. அவங்களுடைய காரியம் என்னது? மாயமான தாழ்மை. தூதர்களை பண்ணுகிறதான ஆராதனையாக இந்த ஒரு மனுஷனும் உங்களை என்ன பண்ணக்கூடாது? டிஸ்குவாலிஃபை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் தலையிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. கீழே வாசிக்கும் போது பாருங்களேன். இன்ட்ரோடிங் இன்டு தோஸ் திங்ஸ் விச் ஹி ஹேத் நாட் சீன். இங்கிலீஷில் பார்க்கும்போது they speak a lot about things which they do not know about. தாம் பார்த்ததான காரியத்தை குறித்து பயங்கரமாக என்னமோ காரியத்தை பேசுகிறதாக இருப்பாங்க. ஆனால் பேசுகிறவங்களுக்கு தலையோட என்ன இல்லை? கனெக்ஷனு இல்லை. பிரியமான சபை, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கடைசி நாட்களில் அநேகர் வஞ்சகர்கள் உலகத்தில் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. தலையிட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு பார்க்கிறவர்களாக, சபையான சரீரத்தில் உங்களை பிரிக்கிறதுக்கு பார்க்கிறதாக இருப்பாங்க. பாருங்களேன், அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்லும்போது அதே தான் சொல்லுகிறவராக இருக்கிறார். என்னது? அவங்கள்ட்ட பேசினா மாயமான தாழ்மை இருக்கிறதாக இருக்கும். மாயமான தாழ்மை, உண்மையான தாழ்மை இல்லை, மாயமான தாழ்மை இருக்கிறதாக இருக்கும். 2வதாக தேவதூதர்களை ஆராதனை செய்கிறதாக இருப்பாங்க. கன்னடாவில் போடுவோம், தேவதூதர பூஜைಗಳನ್ನು ಮಾಡುವರಾಗಿರುತ್ತಾರೆ. என்னது? தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறதான அந்த தூதனை ஆராதிக்கிறவராக இருப்பாங்க. 3வதாக பார்க்கும்போது இங்கிலீஷில் NIV இதில் நல்லா போட்டதாக இருக்கும். அந்த மனுஷன் தேவனை குறித்து பேச மாட்டான், தான் பண்ணினதான எல்லா காரியத்தையும். நான் பரலோகத்தில் போகும்போது, பரலோகத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரூமில் போய் நான் இதை பார்த்தேன், நான் அந்த காரியத்தை நான் பார்த்தேன், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காததான ரகசியம் எனக்கு வந்துச்சு. நீங்கள்லாம் இந்த சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு துணிவாக அகங்காரமாக பேசுகிறவர்களாக இந்த 3 ஜனங்க பாருங்க, நம்முடைய காலத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறவர்களாக இருக்காங்க. மாயமான தாழ்மை உள்ளவர்களாக இருக்காங்க. தேவ தூதர்களை ஆராதனை செய்கிறவராக இருக்கார். ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு நான் மிகாவேல் ஆராதிக்கிறேன், நான் காபிரியல் ஆராதிக்கிறேன்னு சொல்லாதபடி ஏதாவது ஒரு பிரசங்கியா இருக்கு. எப்படி சினிமா நடிகர்களுக்கு பக்தாதிகள் இருக்கிறது போல சினிமா நடிகைகளுக்கு, இல்லைன்னா கிரிக்கெட் ஆடுகிறதால விராட் கோலி தொண்டர்களும் விராட் கோலி ஃபேன்ஸும் டெண்டுல்கர் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி ஊழியக்காரர்களுடைய ஃபேன்ஸுகள் இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்க நல்லா செய்கிறாங்க. இவங்க அதான் கடவுள் வாழ்க்கைன்னு தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? அழிக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக. 3வதாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காதபடி. நான் பரலோகத்தை இதை பார்த்தேன், நான் நரகத்தில் இந்த செக்டரில் இப்படி பார்த்தேன், சாத்தானுக்கு கொம்பு இத்தனை இன்ச்சு, வால் இத்தனை இன்ச்சுன்னு சொல்லுகிறவர்களாக. இவர்கள் யாரும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கு தேவன் சொல்லுகிறதான காரியம் என்ன? தேவன் உன்னை சபையிலே இணைத்து வைத்தவராக இருக்கிறார். யாரும் உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு உன்னை தேவனை விட்டு தூரமாக பிரித்துற கூடாது. ஏனென்றால் நாம் வாழ வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்றால் யாரிடத்திலிருந்து வருகிறது?
கிறிஸ்துவத்திலிருந்தாம் வருகிறதாக, தேவன் நாட்டினதான சபையிலிருந்தான் வருகிறதாக இருக்கு. பிரியமான வாலிப சகோதரனே, பிரியமான வாலிப சகோதரியே, இது உன்னுடைய நெஞ்சில உண்மையாக எழுதி வைத்துக்கொள். எந்த மனுஷனும் வந்து உங்களை என்ன பண்ணக்கூடாது, டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது. நீங்கள் ரேஸில் நல்லா ஓடுனேன், நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு பண்ணிட்ட பிறகு ரெஃப்ரி உங்களை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, நீ ஓடின ஓட்டம் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நீ போட்ட பவுலிங் எல்லாம் நோ பால் போட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவிட்ட நீங்கள் பிரிக்கப்பட்டீங்கன்னா உங்களால் கனியாக இருக்க முடியாது. இந்த சபை ஒருவேளை அந்த ஜனங்கள் சொல்லுகிற வண்ணமாக பயங்கரமான லைட்டிங்கை போட்டு, பயங்கரமான புகையை வந்துட்டு, நல்லா மியூசிக்கை போட்டு, நல்லா டாம் டூம்னு ஏசியை போட்டு, ஹைஃபை சீட்டு போட்டதாக ஒரு வேலை இல்லைனாலும் உனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றால், நீ 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்றால், இது இந்த சபையால் தான் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஏனென்றால் கடைசி நாட்கள் அநேகர் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்காதபடி அநேகர் வஞ்சித்து உங்களை தூரமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். சொல்ல இங்கே உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? நீ உன்னை பாட விடுறாங்களா, உன்னை இங்கே டான்ஸ் ஆட விடுறாங்களா, இது பண்ண விடுறாங்களா? வா, உன்னை நான் என்ன பண்ணுறேன், நீ ஒன்றுமே இல்லைனாலும் உன்னை அப்படியே ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை பண்ணுகிறவனாக இருக்கேன். பிரியமான தேவனுடைய பிள்ளை, 3 காரியம் கொலோசை சபைக்கு நடந்தது. அதே 3 காரியம். மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு பண்ணுகிறதான பூஜை ஆராதனை. 3வதாக தரிசனத்தை மிக மிகமாக தான் புரியாததான காரியத்தை நான் பார்த்தேன் இது பார்த்தேன் அது பார்த்தேன்னு மனசு வந்ததாக, ஜன்ம சுபாவத்தில் வந்ததான காரியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். எந்த காரியமாக, ஒருவேளை ஸ்பிரிச்சுவலில் நம்மளை பிரிக்கிறதாக அநேக காரியம் வரும், இல்லவட்டால் உலக பிரகாரமாக நம்மை பிரிக்கிறதுக்கு அநேக காரியம் வருகிறதாகும். நாம் அப்பொழுது தைரியமாய் சொல்லும், என்னது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பாடுகளோ, பசியோ, கஷ்டமோ, நிர்வாணமோ, எந்த காரியமாக இருந்தாலும் நான் அதை உலகத்தை மேற்கொண்டதான என்னுடைய இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் நான் ஜெயித்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒன்றும் என்ன பண்ணாது, பிரிக்காது. நான் இந்த கொடியோடு நான் இந்த மெயின் செடியோடு நான் சேர்த்தவனாக இருக்கேன். நான் கனி கொடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய பிரசங்கத்தினாலே, தன்னுடைய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சபையில் என்னை கர்த்தரிச்சு, he prunes me so that I would be more fruitful. நான் அதிக கனி கொடுக்கும்படியாக அவர் என்னை பண்படுத்தி கர்த்தரித்து என்னை கனி கொடுக்கும்படியாக செய்கிறார். இந்த இயேசுவின் அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரிக்க செய்யாது. ஹல்லேலூயா. அந்த 37ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இதை உலகத்தை மேற்கொண்டதான இயேசுவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவராக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கிரேக்க பாஷையில் இன்னும் அழகா இருக்கும். ஹூப்பர் நிக்கோமென்னு இருக்கிறதா? நிக்காவோ இல்லை நிக்கோமென்னா அங்கே ஜெயிக்கிறவர்களாக, ஜெயசாலிகளாக இருக்கிறோம். பார்க்கும்போது இந்த ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, மெடலை கொடுக்கறதாக இருப்பாங்க. நேத்திக்கு டெஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஷிப்லையும் ஜெயிச்ச உடனே மெடலை கொடுத்து அந்த ஒரு செங்கோலை என்ன பண்ணாங்க, கப்பு கொடுத்து செங்கோலை கொடுத்ததாக இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம பிரியாமல் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்து நின்றோன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பாராட்டை பார்க்கிலும் வருகிறதான பாராட்டு மேன்மையான பாராட்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் ஹூப்பர் நிக்கோமென் ஜெயிக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களை மாதிரி ஜெயசாலி வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம பாடும்போது நம்ம பாடுறோம், அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டுக்கிட்டு, உண்மையும் முத்தமும் உள்ளதான ஊழியக்காரனை, உண்மையும் முத்தமும் உள்ளதான விசுவாசியை, உனக்கு கொடுத்ததான கொஞ்சத்தில் நீ என்னவா இருந்த, உண்மையாக இருந்த. எந்த இடறுதலும், எந்த பிரச்சனையும், எந்த பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் உன்னை ஒன்றும் என்ன பண்ண முடியல, பிரிக்கிறதுக்கு முடியல என்று தேவன் அன்றைக்கு சர்வ சங்கமான சபைகளுக்கு முன்பதாக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக, தேவதூதர்களுக்கு முன்பதாக, காலகாலமாக சர்ச் ஹிஸ்டரியிலேருந்து எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக நம்மளை நிப்பாட்டி கனப்படுத்துறாங்க பாருங்க. அந்த கனம் வந்துட்டு உலகத்தில் நீங்கள் நோபல் பிரைஸ் வாங்குறீங்களோ, ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறீங்களோ, எனது பத்மபூஷனோ பத்ம விபூஷன் வாங்குறீங்களோ, அந்த மேன்மைக்கு என்ன பண்ணாது, வர்றதுக்கு சமம் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்து
நிற்கிறவர்களாகும். யூதாவின் புஸ்தகம் 21ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்கிறவர்களாக இருப்போம். யூதாவின் புஸ்தகம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற காத்துங்க. மேல இருந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியில நிரம்பி என்ன பண்ணுங்க ஜெபிங்க. அது வசனம் அடுத்த வசனமா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு நாள் என்ன பண்ணுகிறார்? வருகிறவராக இருக்கிறார். தன்னுடைய சபையை தம்மை நேசித்தவர்களை அழைத்து கொள்ளும்படியாக தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தன்னை நேசிக்கிறவர்களாலே பிரமிக்கப்படுகிறவர்களுக்காக வருகிறார். டு பி awed by the people whom he loves. நம்ம வரும்போது, இயேசுவான வரும்போது நம்ம எல்லாம் வந்து எங்க கர்த்தராக இயேசு வந்திருக்கிறான்னு பிரம்மையில் ஆச்சரியத்தில் அவரை எதிர்பார்க்கிறதுக்காக கர்த்தராக இயேசுவானவர் வருகிறவராக இருக்கிறார். அதன் வரைக்கும் அவருடைய அன்பிலே நாம் என்ன பண்ணுவோம்? நிலைத்திருப்போம். அதன் வரைக்கும் அவருடைய சபையிலே நிலைத்திருக்கிறவராக இருப்போம். நிலைத்திருக்கிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நான் சொல்கிற பிரகாரம் ஒரு தகப்பன் சொல்கிற வண்ணமாக ஒரு பிள்ளை நீ கீழ்ப்படிந்திருந்தா, நீ என்ன எல்லாம் கேட்கிறியோ உன்னை கேட்கிறதெல்லாம் நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். உன்னுடைய சந்தோஷம் பூர்ணமாக இருக்கும்படியாக நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவிலே ஸ்திரமாக நடப்பட்டு அவரோடு நாம் சேர்ந்தவர்களாக இருக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளுக்கு வேண்டியதான பலனை கொடுக்கிறவராக இருப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்ததான சர்வ வல்லமையுள்ளதான தேவனே, உண்மையான நிஜமான திராட்சை செடியே, ஆண்டவரே, நாங்கள் இந்த கர்த்தருடைய நாளில் பேதுருவை போல உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் போதகரே, எங்கள் தேவனே, நாங்கள் யாரிடத்தில் நாங்கள் செல்லுவோம்? ஆண்டவரே, நாங்கள் வாழுகிறதான ஜீவனுள்ள காரியம், ஜீவ வார்த்தை, ஜீவ வசனம் ஆண்டவரே உம்மிடத்தில் தான் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மிடத்தில் ஜீவன் ஒன்று, அந்த ஜீவன் மனுஷனுக்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறது வசனம் சொல்கிறவனமாக கர்த்தாவே, நாங்கள் உண்மையை பிடித்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தேவனே, நீர் பிதாவின் மேல் எப்படி அன்பு வைத்தீரோ, பிதா உம்மேல் எப்படி அன்பு வைத்தாரோ அதே அன்பு ஆண்டவரே ஆவியானவர்னால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் உம்முடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வரும் நாள் வரைக்கும் ஆண்டவரே அன்பு நிலைத்திருக்கும் என்று சொன்ன வண்ணமாக கடைசி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எந்த மனுஷனோ, எந்த பிசாசோ, எந்த மனுஷனுடைய தந்திரமோ பொய்யான போதனையோ உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடி பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பலமான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we submit ourselves into your mighty hands so that we may be protected by you. உம்முடைய பலமான கரத்தில் நாங்கள் எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்து நடத்துங்க. ஜெபத்திலும் வசனத்திலும் நாங்கள் இன்னும் வளரும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.